பரமேஸ்வரன் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த இடகலையிலே வரக்கூடிய பொழுது, சுவாசம் வருகின்ற பொழுது எவனொருவன் தானம் செய்கிறானோ அந்த தானத்தினுடைய பலன் 10 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி. அது உணவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக என்னுடைய அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோம்னா, பணத்தை வந்து அங்கங்கே ரோட்டில் வந்து ஒரு சில இடத்துல 10 ரூபாயா இருக்கட்டும், 50 ரூபாயா இருக்கட்டும், உங்களால் என்ன முடிஞ்சதோ அங்கங்கே யாருக்கும் தெரியாமல் கீழே போட்டு விட்டு வெந்து விடுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன் நிறைய. அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம். ஆமாம், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஆமாம், தாராளமாக செய்யலாம். அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. பணம் நம்ம அப்படியே போட்டுட்டு வந்தோம். ஆமாம், நம்ம எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல மறைத்து வைக்கலாம், அல்லது கீழே போட்டு விடலாம். எந்த ஒரு திரும்பி பார்க்காம போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடணும். நம்ம வைக்கிறது யாரும் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா பார்த்தா உடனே அதே நபரே வந்து எடுத்துட்டு வருவாரு இல்லையா? அது 10 ரூபாயா இருந்தாலும் எடுப்பதற்கு நபர்கள் இருப்பார்கள், 50 ரூபாயா இருந்தாலும் எடுக்கிற நபர்கள். யாரும் பார்க்காத சமயமாக இருக்க வேண்டியது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, நாம வந்து அதை யார் எடுக்கிறாங்கன்னு திரும்பி பார்க்காம இருக்க வேண்டியது. இது மாதிரி அதை ஒரு சில பர்டிகுலர் முகூர்த்தத்திலலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அதற்குண்டான பலன் வந்து ஏகப்பட்ட பலனாக இருக்கும்.